அப்போ ஐயோ என்ன क्वेश्चन கேக்குறான்னு தெரியலையே, என்ன பண்றன்னு தெரியலையே. வாங்க அப்போ. என்ன பாப்பா? இன்னைக்கு உனக்கு ஒரு கேள்வி. ஆரம்பிச்சிட்டான்டா, சொல்லி தொலை. அவ்வளவு கஷ்டமா இருந்தா வேண்டாம் போடா. சரி சொல்லு. இதுல நீ கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டீனா உனக்கு வழக்கம் போல KFC. இதேதான் எப்போ சொல்ற. சரி ஆனா நீ ஆன்சர் பண்றது இல்லையே. சொல். ரெடியா? ரெடி. ஓகே. மலைக்கு 1.5 ஆட்டுக்கு எத்தனை காலு, தலைக்கு 8 ஆட்டுக்கு எத்தனை காலு? அப்படி கேளு. சொல்லுடி கருப்புட்டி தாங்கவே உம்மல கொடுக்கல உம்மா. 1.5 ஆட்டுக்கு நார்மலா ஒரு ஆடுக்கு 4 காலு பிளஸ் 2 6. பாப்பா மலைக்கு 1.5 ஆட்டுக்கு 6 காலு, தலைக்கு 8 ஆட்டுக்கு எத்தனை காலு? தலைக்கு 8 ஆட்டுக்கு 8 multiplied by 4 32 plus 34. அப்ப மலைக்கு 1.5 ஆட்டுக்கு 6 காலு, தலைக்கு 8 ஆட்டுக்கு 34 காலு. ஆமா. எந்த ஸ்கூல்லடா படிச்ச? எந்த ஸ்கூல்ல படிச்ச? You are totally wrong. மலைக்கு 1.5 ஆடுனா என்ன தெரியுமா? மழை வருது இல்ல, மழை வரப்ப போய் 1.5 ஆடு. தலைக்கு 8 ஆடுனா மரத்துல தலை இருக்கும்ல, எட்டி பறிக்கிற ஆடு. ஆக மொத்தத்துல எல்லா ஆட்டுக்குமே 4 காலுதான். உன்னை எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு வருஷம் 2-3 லட்சம் பீஸ் கட்டி ஐயோ பாரு. இதை யோசிக்க ஒரு அசிங்கமாய் போச்சு குமார்.